என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி 30% தானே வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு 45% கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா சார்? எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நாளைக்கு வரப்போகிற ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் கேளுங்க. ஆர்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்று இரவு தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. தரமில்லாத பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதனால் இந்த சம்பவம் நேர்ந்தது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அவர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனர். பெல் அடிக்குது. நியூஸ் உண்மையாயிடும் போல இருக்கு. சொல்ல ஓகே. இந்த காலத்தில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஹலோ, சொல்லு. பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதான் 2 தட்டி போட வச்சேன். சரி சரி, நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நீங்க போட்ட போடல மொத்த பணத்தையும் 1/2 மணி நேரத்துல செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டானே. சொல்லுங்கண்ணா. பையனுக்கு வீடு பார்க்க சொன்னேன், என்னாச்சு? நேற்று வர வழியில் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தனே. தம்பிக்கு செட் ஆகும் போல தெரியுது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சிடலாண்ணே. சரி, அது என்னன்னு விசாரிச்சு வை. 2 நாளில் போய் பார்க்கலாம். சரிங்கண்ணா. ஹலோ, எங்க இருக்க? அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் வா. உனக்காகலாம் அண்ணன் வெயிட் பண்ண மாட்டாரு. பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. கத்த போறாரு. சீக்கிரம் வந்து
வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அதனால தான். டேய் நிறுத்துறா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற பேச்ச கேட்க நான் இங்க வரல. சாரி சார். இவன் தான் இந்த வீட்டோட கடைசி வாரிசுன்னு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ண. இந்த வீட்டை இவன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு உயில் ரெடி பண்ணி என் வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை இவன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு என் வக்கீல் பார்த்துக்குவார். இவங்கிட்ட இருந்து என் பையன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஆனால் ஐயோ ஆஃபீஸரே, மற்ற எல்லாம் நம்ம பேசிக்கலாம் வா. யோ, உனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்துப்பாரு, நீ வேலையை மட்டும் பாரு. உன்னை படிக்க ஃபாரினுக்கு அனுப்புனா அங்கே ஏதோ ஊர் பேர் தெரியாத பண்ண லவ் பண்ணுறேன்னு ஏன் முன்னாடி வந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்பா, நான் தீக்ஷாவை லவ் பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்லேயே செட்டில் ஆக போகிறாங்கிற விஷயத்த சொல்லிட்டு போனான் தான் வந்தேன். என்னடா என்னடமோ சொல்ற? எப்படியும் அவர் எங்களை ஏற்றுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பணம் முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். நான் கிளம்புறேம்மா. அம்மா விட்டு போகாதடா கௌதம். கௌதம் போகட்ட விடு. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ உள்ள போமா, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. ரொம்ப நாளா உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னம்மா? உள்ள வா. It's your room, Mom. Yeah, careful. Okay. நீ தான் எங்களை வர சொன்ன. இப்போ அவர் முன்னாடி என்ன அடிக்கிற? டேய் மெதுவா பேசுற, அவர் காதுல விழப்போகுது. அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உனக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ண தெரியுமா? அவர் எப்படி நீ ஒத்துக்க வச்ச? உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? எனக்கு ஒண்ணுனா மனுஷன் துடிச்சு போயிடுவாரு. எனக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ராமா போட்டேன். ஒத்துக்கிட்டாரு. எப்படி? டேய், நோய்டால அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாராம். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அதை நினைச்சாதாண்டா வருத்தமா இருக்கு. அதுக்கு எதுக்குமா நோய்டா வரைக்கும் போனோம்? அதை இங்கேயே பார்க்கலாம்ல. அப்படியே அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சுட்டு வரலாம்னு. அதானே பார்த்தேன். எங்கடா மனுஷன் திருந்திட்டாரோன்னு நினைச்சேன். அவர் வராரு, உள்ள போ. இப்படியே பயந்துகிட்டே இருங்க.
டேய், இனிமேலாவது அப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வழியை பாருடா. அவன் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. போய் வேலை பார்.